மூன்று முடிச்சு சிங்கப்பெண்ணே மகா சங்கமம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கே நம்ம சிங்கப்பெண்ணே சீரியல் டீம் தான் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நம்ம மகேஷ், நம்ம சூர்யா ஒருத்தர் மச்சான், செல்லன்னு கூப்பிட்றது தான் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தர் நம்ம சூர்யா வேறு, நம்ம மகேஷ் வேறுன்னு சொல்லவே முடியாது. 2 பேரும் கேரக்டரில் ஒருத்தர் தான். நம்ம சூர்யா எப்போவுமே நல்லது மட்டும் தனக்கு என்ன தோணுதோ அதை செய்வார். ஆனால் நம்ம மகேஷ் கொஞ்சம் அப்பா அம்மா பேச்சு கேட்டாலும் அவருக்கு என்ன சரின்னு தோணுதோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவார். ஆனால் சரின்ற ஒரு விஷயம் பட்டுச்சுன்னா நம்ம மகேஷோட முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ எல்லாரும் கிளம்பி கோயில் திருவிழாவுக்கு கிளம்பி போக போகிறாங்க. கூடவே நம்ம அன்பு ஆனந்தி சேர்ந்துட்டாங்க. இவங்க ஊருக்கு போகிற இவங்களை கொல்றதுக்காக ராஜாகம் அப்படின்னு அவங்க கூட இருக்கிற தம்பி மனைவி எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இவங்க ஊருக்கு வர வழியிலே இவங்களை கொண்டுட்டு ஊர் மரியாதை எனக்கு தான் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுட்ருக்காரு. அடுத்ததாக சீரியலில் வந்து நம்ம வேன் வருது. வேனில் வந்து என்ன ஒரு இதுனா நம்ம மகேஷை மிஸ் பண்ணுறோம். மகேஷ் வந்து அந்த சீனில் எல்லாம் போயிடுறாரு. ஆனால் கண்டிப்பாக மகேஷ் ஊர் திருவிழாவுக்கு கரெக்டான டைமில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு. இப்போ வந்து வேனில் எல்லோரும் சந்தோஷமாக பேசிட்டு போயிருக்காங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்ற ஒரு பட்டிமன்றமே போயிட்டுருக்கு. நம்ம சூர்யாவோட கவுண்டரு, சுந்தரவல்லி நோஸ் கட் பண்ணுறது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுக்கு உண்டான கேரக்டரில் அப்படியே செட் ஆகி உட்காந்துட்டாங்க. நம்ம சூர்யா, நம்ம அன்பு ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்கிறது சூப்பராக இருக்குது. இவங்களுக்கு இடையில் இதேமாரி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மகேஷ், சூர்யா அவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான். நம்ம அன்பு ஆனந்த் எல்லாருமே சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. அடுத்ததாக வேனில் வந்து பிரேக் பிடிக்கல, இல்லைனா ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ண போகிறாங்க. நம்ம நந்தினி தாங்க அந்த வேனை ஓட்ட போகிறாங்க. நம்ம நந்தினி எப்படி எல்லாரையும் காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை வேனை எங்கேயாவது தடம் மாதிரி விழுந்து எல்லாரும் ஆபத்தில் மாட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு அப்கமிங் எபிசோடாக இருக்க போது. நம்ம நந்தினி மட்டும் இப்போ எல்லாரையும் காப்பாற்றுனாங்கன்னா இந்த பொண்ணு இல்லைனா நம்ம தப்பிச்சிருக்க முடியாது அப்படின்னு ஒரு பாராட்டு இது வரப்போகுது. என்னதான் நம்ம நந்தினி பண்ணாலும் நம்ம சுந்தரவல்லி, நம்ம மகேஷோட அவங்க அம்மா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஒரு குறை தான் சொல்ல போகிறாங்க. அடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க, அடுத்ததாக இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடாக இருக்க போகுது. சீக்கிரமாக நம்ம மகேஷ் ஊர் கோவில் திருவிழாவுக்கு வரணும். நம்ம அன்புக்கும் சூர்யாவுக்கும் இடையில சின்ன சின்ன மோதல்களும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப்பும் வரப்போகுது. நம்ம சூர்யாவை ரசிக்கிறதா, அன்பு ரசிக்கிறதா அப்படின்னு தெரியாமல் நம்ம எல்லோரும் முழிச்சிட்டு இருக்க போகிறோம். சரியான சம்பவங்களை பண்ணி விட போகிறாங்க. கோயில் திருவிழாவில் இந்த ராஜாங்கம் பண்ணுற வேலையெல்லாம் நம்ம ஆனந்தி, நந்தினி இவங்க எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. சீக்கிரமாக திருவிழாவில் வீர விளையாட்டுகளும், சண்டை காட்சிகளும், ரொமான்டிக் சீனு, ஊருக்கு போகிற இவங்க எப்படி திரும்ப வர போகிறாங்க அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோடாக இருக்க போது. நல்ல வேலையாக ஏற்கனவே இருக்கிற சுந்தரவல்லி, அதேமாரி இந்த மித்ரா இவங்களை வச்சு ஸ்டோரி கொண்டு போகாமல் புதுசாக ஒரு 3 பேரை கொண்டாந்து புதுசாக ஒரு வில்லன்களை இறக்கியிருக்காங்க. சீரியல் கொஞ்சம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போனாங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அடுத்தடுத்த எபிசோடு செம்ம ட்விஸ்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது. அடுத்து இந்த சீரியல் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு கெஸ்ஸிங் ரிவ்யூவை நாங்கள் பேச போகிறோம். நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.